சுரேஷ்லேருந்து மற்றவங்க எல்லாருமே வீட்டில் இருக்க. அப்போது ராஜலக்ஷ்மி இங்கே வீட்டில் இருக்க மதியை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா மதி, காலேஜெலாம் போயிட்டு வந்துட்டேன். ஆமாம், காலேஜில் இனி எப்போ லீவ் விடுவாங்கன்னு சொல்லி கேட்க. இப்போ தானே போயிட்டுருக்கேன், லீவெல்லாம் இனி பசங்களுக்கு விடும்போது தான் எங்களுக்குமே கிடைக்கும் அப்படின்னு அங்கே மதியம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க? நம்ம பாக்யராஜ் வச்சுருக்க பேங்க்லேயே உன் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும்ல. கூட்டம்லாம் இருந்தாலும் நம்ம போனால் உடனே இங்கே பாக்யராஜோ உதவி பண்ணி எடுத்து கொடுத்துருவான். அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படியும் உன்னுடைய காலேஜ்லேருந்து பணத்தை போடுவாங்க, சம்பள பணத்தெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவசியம் இல்லையே, இப்போ தான் ஜிபே ஃபோன்பேன்னு எல்லாமே வந்துடுச்சு, நாம் அதுலேருந்து எல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது கேட்ட உடனே ராஜலக்ஷ்மியோ அப்படி எல்லாமா கூட பண்ணிட்டு இருப்பனியே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இந்த வீட்டில் பாக்யராஜும் சுரேஷும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, நான் சம்பாதிக்கிறேன், அப்போ நான் தானே யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு மதியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜலக்ஷ்மியோ, நீ என்ன எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, இல்லை ஏதாவது ஒரு பதில் வச்சுட்டே இருக்குன்னு சொல்ல, இதில் பதில் தானே சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க கேள்வி, அதுக்கான பதிலை தான் நான் கொடுத்துட்ருக்கேனே தவிர்த்து உங்களை நான் எதிர்த்து எதுவும் பேசவே இல்லையேன்னு அங்கே மதி சொல்லும்போது, அத்தை இப்போ எல்லார்கிட்டையுமே அது இருக்கத்த, நான் யூஸ் பண்ணலைன்னா மற்றவங்களும் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லைல்ல அப்படின்னு அங்கே மலரு சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது மலரு, நீ அமைதியாகவே இரு அப்படின்னு மலரை பார்த்து திட்டிட்டு மதியை பார்க்குறாங்க. இங்கே பாரு, சம்பள பணமெல்லாம் அது சுரேஷுக்கு போகிற மாதிரியே பண்ணிடு, அவன் தானே இந்த வீட்டோட எல்லா செலவையும் பார்த்துக்கிறான், பாக்யராஜ் தான் இப்போ எல்லா வீட்டு செலவையும் பார்த்துக்கிறான், சுரேஷ்க்கு அடுத்து வருமானம் வேலை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுனா அடுத்து அவன் பார்த்துப்பான், அதனால் உன்னுடைய பணத்தை அவனுக்கு வர மாதிரியே நீ போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்ல, அது எதுக்கு நான் செய்யணும், நான் என்னுடைய அப்பாவுடைய அக்கௌண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன், எந்த சம்பளம் போட்டாலும் எங்கள் அப்பாவுடைய அக்கௌண்ட்க்கு அது போகும், நான் ஜிபே ஃபோன்பே இதை யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது கேட்ட உடனே, என்ன இது எல்லாம் புதுசாக இருக்குது, உங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படித்தானா, அது எப்படி பொண்ணோட சம்பளத்தை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கவங்க செலவு பண்ணிப்பாங்க, அதுவும் இல்லாமல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேலாவது அவங்க பொறுப்பாக இருக்க வேணாம், அந்த கல்யாணம் ஆனதுக்கு பிறகுமா பொண்ணு வீட்டிலேருந்து பணத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த வீட்டில் உங்கள் பையனுடைய வருமானத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாக்யராஜ் அவன் வீட்டு செலவுகள் எல்லாத்தையும் கவனிச்சுப்பான், சுரேஷ் அவன் இந்த வீட்டில் இருக்க எல்லா செலவுகளையும் கவனிச்சுப்பான், அது போக எங்களுக்கும் பணத்தை கொடுப்பான், எங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் அதை இவனுங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதே தானே அதை எங்கள் வீட்டில் நானே என் தங்கச்சி மட்டும்தான், எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு நாங்கள் தானே இருக்கோம், அப்போது நாங்கள் தானே செய்யணும், அதை தவிர்த்து உங்கள் வீட்டிலேருந்து இல்லை உங்கள் பசங்கக்கிட்டேருந்து நான் ஏதாவது பணம் கேட்டு எங்கள் வீட்டுக்கு செஞ்சால் தான் தப்பு, மற்றபடி நான் என் குடும்பத்துக்கு உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்குறதுல எந்த தவறும் இல்லை, அப்படி பார்த்தா நீங்கள் செய்கிறது இந்த வீட்டில் இருக்க உங்கள் பசங்க செய்கிறதும் தப்பு இல்லை, நான் செய்கிறதுலையும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது ஒரு பதில் கொடுத்துட்டே இருக்காளேன்னு அங்கே ராஜலக்ஷ்மி கோவத்தோட மறைக்க, அத்தை இங்கே அம்மா அப்பா இப்படி எல்லாருக்கும் பொதுவானவங்க தான், என்ன பொண்ணுங்க பிறந்துட்டாங்களேன்னு அவங்கள ஏளனமாக பார்ப்பாங்க, ஆனால் அவங்களும் இங்கே மனுஷங்க தானே, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்களும் கரெக்டாக செய்யணும்னு தானே ஆசைப்படுறோம், இங்கே பாருங்க அத்தை, இன்னைக்கு இல்லை எப்போதுமே எங்கள் அம்மா அப்பாவுடைய செலவை நான் தான் கவனிச்சுப்பேன், தங்கச்சி படிச்சுட்ருக்கா, அடுத்தவளுக்கு மேரேஜ் பண்ணணும், ஆனால் அதுக்காக மற்றவங்க கையை என்றைக்குமே எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவ தான் நான் அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மதி இப்படி சொன்ன உடனே, அப்படி பார்த்தா உன் அப்பா என் மாப்பிள்ளைக்கிட்ட கடன் வாங்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, கடன் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதை திருப்பி கொடுக்காம இருக்கிறது தானே தப்பு, அதை நாங்கள் திருப்பி கொடுத்துறோன்னு தானே சொல்கிறோம், இந்த கடனை என்னால் திருப்பி அடைக்க முடியும், நான் அந்த கடனை எப்படியும் திருப்பி அடைச்சிருவேன்னு சொல்ல, அதை எதுக்கு நீ அடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு பையன் இருந்திருந்தா அதை அவங்க பொறுப்பாக எடுத்து நடத்துவாங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நானும் என் தங்கச்சியும் தானே இருக்கிறப்போ வீட்டுக்கு மூத்த பொண்ணாக அதை நான் செய்கிறதுல தப்பே இல்லை, எங்கள் அப்பா யாருக்காக கடன் வாங்கினாரு, எனக்காகவும் தங்கச்சிக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும்தானே, அப்படி இருக்கும்போது அதை திருப்பி அடைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்ல, இதே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீ உங்கள் அப்பாவுக்காக திருப்பி இந்த கடன் அடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதியை பார்த்து ராஜலக்ஷ்மி கேட்க, இதில் எந்த தப்பும் இல்லை, இது பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை, இதை எதுக்காக எல்லாரும் இந்த வீட்டில் சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப பெருசுப்படுத்தி பார்த்துட்ருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை, அப்படின்னா இந்த வீட்டில் இனி எந்த செலவையும் சுரேஷ் பார்க்கக்கூடாது, சுரேஷ் இங்கே சம்பாதிக்கிற பணத்தை முழுக்க என் கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எப்படி முடியும்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அதே மாதிரி தான் இதுவும், அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாமே ஒரே மாதிரியான விஷயம் தானே மதி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதை கேட்ட ராஜலக்ஷ்மியோ வாயடிச்சு போயிருக்கு. பாத்தியா மலரு எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா பாருன்னு சொல்ல, அத்தை அவங்க கரெக்டாக தானத்தை பேசிட்டு போகிறாங்க, அதில் தப்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, என்னங்கடி ரெண்டு பேரும் கூட்டு களவாணித்தனை ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு
மலரை பார்த்து ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ஐயோ அத்தை, ஏன் அத்தை நீங்கள் வேறு காலையிலேருந்து கிச்சனில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், இதில் நாங்கள் 2 பேரும் என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக சிரித்த மாதிரியே போகிறாங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும்னா எவ்வளோ ஆசைப்பட்டேன். அதை இன்றைக்கி இங்கே மதி கேட்கும்போது அது எனக்கு நானே கேட்குற போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு மலர் உள்ளே போகவும் செய்ய, பாத்தியாடா அவள் எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா பாருன்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சுரேஷ் கிட்ட சொல்ல, சுரேஷ் நேராக ரூமுக்கு போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இப்படி எங்கள் அம்மா என்ன தப்பாக பேசிட்டாங்கன்னா அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை திமிரா எதிர்த்து பேசிகிட்டே இருக்க, உன்னுடைய திமிரை குறைச்சிக்கவே மாட்டியா, பெரியவங்க கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்ல, இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க எவ்வளோ நேரம் ஆகும், பெரியவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதையே உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, ஒரு பையனை போட்டு நடு ரோட்டில் உங்கள் மாமா சொன்னான்னு சொல்லி அடிச்சிருக்கீங்க, அப்படி பார்த்தா அதுவும் தவறு தானே, அதுவும் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறதானே, அதை விட நான் பேசினது ஒன்றும் தப்பு இல்லை, ஒருத்தவங்களை அடித்து துன்புறுத்திருக்கீங்க, ஆனால் நான் அதை கூட செய்யலையே, உங்கள் அம்மா கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை தானே கொடுத்துட்ருக்கேன், அது போக நான் வேறு என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு மதி கேட்கும்போது அதுக்கு சுரேஷ்க்கு வந்துட்டு பதிலே இல்லை. சுரேஷ் அப்படியே தலையை பிச்சுட்டு நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கேற்றது போல் ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கணும், என்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட வந்து நின்று இருக்கக்கூடாது, நாங்கள் என்னமோ உங்களை தேடி வந்த மாதிரி 1000 ரூல்ஸ் போட்டுட்ருக்கீங்க, நான் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தனோ அப்படி தான் இங்கே இருப்பேன், தப்பாகவும் எதுவும் நடந்துக்கல, சரியான விதத்தில் தானே போயிட்டுருக்கேன், உண்மையை மனசில் பட்டதை நேருக்கு நேராக பேசும்போது எல்லாரும் கெட்டவங்களாக தான் தெரியும், அப்படி தான் நானும் உங்களுக்கு தெரியுறேன்னா அதுக்காக என்னை நிரூபிச்சுட்டேலாம் இருக்க முடியாது அப்படின்னு அங்கே மதியம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு விதமாக இங்கே கீழே உட்காரவும் செய்கிறாங்க சுரேஷும். இங்கே உள்ளே போன மதியை பார்த்து மலர் ரொம்ப பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, அக்கா நீங்கள் பேசணும்னு நினச்சதை நீங்கள் தாக்கா பேச முடியும், இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லாமல் என்றைக்குமே உங்களுக்காக மற்றவங்க வந்து நிற்க போகிறதில்ல, உங்களுக்கு எது தோணுதோ உங்களுக்கு எது செய்யணும்னு தெரியுதோ அதை நீங்கள் செஞ்சுருங்க, அவங்க காயப்படுவாங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் காயப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு மட்டுமே தான் இருக்க முடியும்னு மதி மலர்கிட்ட சொல்ல, மலரும் அதை பற்றின யோசனையிலையும் சிந்தனையிலையும் இருக்காங்க. மதி ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் அவள் பிடித்த மாதிரி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். தனக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் தானே அதை பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு குணம் எனக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு மலர் தன்னை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. மதி இந்த வீட்டில் ரொம்ப சுதந்திரமாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ராகவனுக்கும் அந்த ராஜலட்சுமிக்கும் பிடிக்கலை. என்னங்க இது, மலர் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம சொல்கிறத மட்டுமே தான் கேட்டு நடந்துப்பா, ஆனால் இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாளே அப்படின்னு ராஜலட்சுமி வருத்தப்பட, ராகவனும் நாம் என்ன பண்ண முடியும், நாமளா தேடி போயா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம மாப்பிள்ளையா தேடி போய் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு, நம்ம என்ன சொல்கிறது, நாம் என்ன சொன்னாலும் அது மாப்பிள்ளையை ரொம்ப வருத்தப்பட வைக்குமே, அதனால தான் அமைதியாக பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ராஜலட்சுமியும் எத்தனை நாளைக்குங்க இப்படியே பொறுத்து போயிட்டுருக்குதுன்னு வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் மதி தான் எப்படி இருக்கணுன்றதை தான் தான் முடிவு பண்ணணும், அதை மற்றவங்க முடிவு பண்ணுற அளவுக்கு விடவும் இல்லை விட்டுடவும் கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க.